அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் செய்தி என்னவென்றால், கடந்த வாரத்திலே நம்முடைய அருமை போதகர் எடுத்த செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியை போல கடந்த வாரத்தில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வரை. இந்த 1 கொரிந்தியர் கடந்த வாரத்தில் நாம் பார்த்ததிலே இந்த வசனத்தில், இந்த 7 முதல் 9 வசனங்களிலே நாம் 4 காரியங்களை இங்கு நாம் பார்க்கலாம். முதலாவது அந்த 4 காரியங்கள், 4 எச்சரிக்கையான காரியங்கள். முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் என்ன நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது வரத்திலே குறைவில்லாதவர்களாய். முதலாவது காரியம் வரத்திலே குறைவில்லாதவர்களாய். அதற்கு அடுத்த 2வது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய். 8வது வசனத்திலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய். 3வது காரியம் முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக. 3வது காரியம் முடிவு பரியந்தம். 4வது காரியம் ஐக்கியம். இந்த 4 காரியங்களையும் ஒன்றாக இணைத்தால், அல்லது ஒரு அச்சாணியை போல சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இதற்கு எடுத்துக்கொள்ளுங்க. வரம் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன வரம்? ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள் 9 இருக்கிறது. அந்த வரங்களிலே நாம் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது காரியம், நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும், இல்லையா? குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். 3வது குற்றம் சாட்டப்படாதவர்களாய். அது எப்போ இருக்கும்? முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும். 4வது காரியம் ஐக்கியத்தை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆவியின் வரங்களிலே 9 வரங்களிலே இருக்கக்கூடிய ஒரு வரத்தை குறித்து பார்க்க போகிறோம். அது என்ன வரம் என்று போக போக நம்ம தெரிந்து கொள்ளலாம். 2வது காரியத்தை பார்த்தீர்கள்னா குறைவில்லாதவர்களாய். நாம் எப்போ குறைவில்லாமல் இருப்போம்? சங்கீதம் 34:22. அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராவது. அப்போ குற்றம் சுமராமபடி இருக்கணும்னா அவரை நாம் நம்ப வேண்டும், இல்லையா? அதுக்கப்புறம் குறைவில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். முடிவு பரியந்தம் எப்படி இருக்க வேண்டும்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரியந்தம் எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? முடிவு பரியந்தம் நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? அதுதான் இந்த டாபிக்ல, அந்த செய்தியினுடைய தலைப்புக்குரிய காரியம். அதற்கு அடுத்ததாக ஐக்கியம். நம்முடைய போதகர் நம்முடைய கடைசி ஜெபத்தை முடித்து நம்மளை அனுப்பும் பொழுது கடைசி ஒரு சொல்லி அனுப்புவாங்க, இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும். இந்த ஐக்கியம், அப்போ இந்த 4 காரியங்களை நாம் இணைத்து பார்ப்போம் என்றால் அதை ஒரு பாயிண்ட்ல நம்ம கொண்டு வர முடியும். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த காரியத்திற்கு தேவையானது என்னது? வரம். அந்த வரத்துல ஒரு பகுதி தான் விசுவாசம். அதுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, விசுவாசத்தின் மேன்மை. அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அதே போல நம்முடைய விசுவாசம் நிறைய காரியங்களை நமக்கு சாதகமாக்கி கொடுக்கும். அப்படின்னா நம்ம இந்த விசுவாசத்தை குறித்து சற்று ஆழமாக தெரிந்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்ற வார்த்தையில எந்த காரியம் என்ன அடங்கி இருக்கிறது? விசுவாசம். இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் விசுவாசத்தில் தொடர்ந்து நம்ம எப்படி மேலோங்கி போக வேண்டும், விசுவாசத்தில் நாம் எப்படி வளர வேண்டும் என்ற காரியங்களை இந்த நாளிலே சற்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது, விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? எப்படிப்பட்டது? செத்தது. ஆகவே நம்முடைய விசுவாசம் எதில் நமக்கு காணப்படும் என்றால், நம் கிரியையில நடப்பிக்கும் பொழுது தான் அந்த விசுவாசத்தினுடைய தன்மை, அந்த வல்லமை, விசுவாசத்தை நான் அபியாசப்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியும். ஆகவே கிரியை குறித்து முதலாவது நான் கிரியை குறித்து உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். தென் அதுக்கப்புறம் விசுவாசத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு அது சற்று புரிவதற்கும் நாம் தொடர்ந்து அதில் வளருவதற்கும் ஏதுவாக இருக்கும். கிரியைகளை குறித்து சொல்லும் பொழுது, விசுவாசம் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அதுபோல விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதே போல நாம் இந்த வெளிப்படுத்தல் நிருபத்தில் பார்த்தீர்கள் என்றால் 7 சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளை குறித்து சொல்லும் பொழுது அதில் நீங்கள் தொடக்க வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள், ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இருக்கும்? முதல் வார்த்தையே கிரியை. உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உன் கிரியை அறிந்திருக்கேன்னு சொல்லி தான் 7 அதிகாரங்கள் 7 சபையை குறித்து சொல்லும் பொழுதும் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதே போல வெளிப்படுத்தல் கடைசியில் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் முடிக்கும் பொழுதும் என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசம் கிரியையை வெளிப்படுத்தும் பொழுது, கிரியை நிமித்தமாக நம்முடைய விசுவாசம் வெளிப்படும் பொழுது நாம் இந்த காரியங்கள் நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல பிரசங்கி தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? கடைசி வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி 12:14, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன்
நியாயத்திலே கொண்டு வருவார். அப்போ வந்து என்ன கிரியையில் எப்படி இருக்குது? கிரியை வந்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு காரியம் வந்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இன்னொரு காரியம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, மனுஷர் பேசும் எந்த வீணான வார்த்தைகளுக்கும் வந்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஸோ மனுஷர் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் வந்து நியாய தீர்ப்பின் நாளிலே வந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே ரெண்டு காரியங்கள், ஒன்று வந்து கிரியை, ரெண்டாவது வந்து நம்முடைய வார்த்தைகள். இவைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே வந்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த நாளில் விசுவாசத்துக்கு கிரியைகளை பார்த்தோம். இப்போ விசுவாசத்தை குறித்து சற்று ஆழமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் என்றால் என்னென்னு சொன்ன, விசுவாசத்தில் என்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தோம். ஆனால் விசுவாசத்தில் வந்து பலவிதமான விசுவாசங்கள் இருக்கு இல்லையா? விசுவாசத்தினுடைய வகைகள், இந்த 5 காரியங்கள் இருக்கிறது. 5 விதமான விசுவாசங்களை வந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து அவிசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசங்களை வந்து நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து எந்த அளவுக்கு அது சந்தோஷப்படுத்துமா வேதனைப்படுத்துமா என்று நம்ம பார்க்கலாம். அவிசுவாசம் என்று எடுத்துக்கொடுங்க. அவிசுவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, ஆண்டவர் வந்து அப்படி புறந்தள்ளிட்டு, நமக்குள்ள வாசமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் வந்து நம்ம புறந்தள்ளிட்டு நாம் பேசக்கூடிய தீமையான வார்த்தைகள், அதில் வந்து ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு வேதனைப்படுவார் இல்லையா? ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஏன்னா மார்க் 7வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்காக வந்து கேட்கிறார். அந்த இடத்துல வந்து சீஷர்களால் விரட்ட முடியலை, அந்த பிசாசை வந்து விரட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னது, அந்த சீஷர்கள் வந்து அவர்களுடைய அவிசுவாசத்தினாலையும் நடக்கலை, அதே போல் அந்த தகப்பனாருடைய அவிசுவாசத்தினாலும் அந்த காரியம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கல. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுடைய அவிசுவாசத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே நமக்குள்ளே அந்த அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாரும் விசுவாசிகள் தான், ஆனாலும் சில நேரங்களில் நாம் எப்படி செயல்படுகிறோம், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து குடும்பத்தில் சச்சரவுகள் நடக்கும்போது பேசக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அவிசுவாசத்துக்கு அடுத்த காரியங்கள் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்வது நம்மளை வந்து ஆண்டவருக்கு நேராக ஆண்டவரை வந்து சந்தோஷப்படுத்துகிறதாய் மாற்றும். அதற்கு அடுத்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அற்ப விசுவாசம். ஆண்டவர் வந்து இந்த பேதுரு போகிறார் இல்லையா, கடலில் நடந்து போகும்போது என்ன நடக்குது, அவர் வந்து சூழ்நிலையை பார்க்கிறார். அற்ப விசுவாசத்தில் என்னென்ன காரியங்கள் குறைபாடுகள் இருக்கும் என்றால், அற்ப விசுவாசம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தையோ அல்லது வந்து சந்தேகத்தையோ காண்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவை வந்து கடலில் நடக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் நடந்து வரும்போது என்ன பண்ணாரு, சூழ்நிலையை பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் சில இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பயம் அற்ப விசுவாசத்தை பிறப்பிக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, கடிந்து கொண்டு நம்மளை சரி செய்கிற தேவன். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து உடனே வந்து வேதனைப்படுறதில்லை, அதை நம்ம கடிந்து கொண்டு நமக்கு வந்து சரி செய்கிறார். அதற்கு அடுத்த விசுவாசத்தை நாம் பார்ப்போம் என்றால் அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விசுவாசம். எப்படி ஒரு ஆச்சரியமான விசுவாசம் என்றால், 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். கானானிய ஸ்திரீயோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு? பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து அவர் சொல்லும் போது சொல்றாரு, அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் வந்து ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் வந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த விசுவாசத்துல இருக்குதா? ஆச்சரியமான விசுவாசத்தை கொண்டு வருதா அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் நிதானித்து பார்ப்போம். அதற்கு அடுத்த ஒரு விசுவாசம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அநீதியான விசுவாசம். அநீதியான விசுவாசம், அதுல அநீதியான விசுவாசம் என்னது, அதுல வந்து நீதி இருக்காது. அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, யோனா வந்து நினிவே மக்களை வந்து என்ன செய்தாரு, நினிவே மக்களுக்கு ஆண்டவர் பிரசங்கிக்க சொன்னாரு. ஆனால் அவர் செய்த காரியம் என்னாச்சு, கடைசியில் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள் சில உபதேசங்கள் வந்துட்டு இருந்துச்சு. சில காரியங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால், ஒரு வீடை பார்க்குறீங்க, அந்த வீடு வேணும்னா அது வீடுக்கு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. காரை பார்த்தீங்கன்னா கார் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் இச்சைக்கு எடுத்த விசுவாசம், இது வந்து அநீதியான விசுவாசம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு வந்து இருந்ததுன்னா நம்ம அதை முற்றிலுமாய் மாற்றி போட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் வந்து கர்த்தரை பற்றக்கூடிய விசுவாசத்தில் வந்து பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இதை தான் அந்த விசுவாசங்களை தான் ஆண்டவர் வந்து அதிகமாய் கனப்படுத்துவார். அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சொற்ப விசுவாசம். விசுவாசம் இருக்குது, ஆனால் அது சொற்பமாக இருக்குது. அப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்யும்? சொற்ப விசுவாசம். ஆண்டவர் சொல்றாருல்ல, கடுகள விசுவாசம். சொற்பன்னா வந்து சின்ன குவான்டிட்டி வைஸ், இந்த குவாண்டம் வைஸ் வந்து ரொம்ப சின்னது. அற்ப விசுவாசம். அந்த விசுவாசத்தில் என்ன நடக்கும்? நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவில் கிரியை நடக்கும். நம்ம ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த கிரியை ஆண்டவர் கிரியை நடப்பிப்பார். ஆனால் நம்மளை வந்து கனப்படுத்தி அதற்கு மேலாக
ஆச்சரியமான விசுவாசத்துக்குள்ளே நம்மளை நடத்தி செல்வார். ஆகவே இப்படிப்பட்ட விசுவாசங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது, நம்ம இந்த நாளில் எப்படி விசுவாசத்தில் இருக்கிறோம்? ஏன்னா விசுவாசங்கிறது வந்து மூல இல்லையா, அஸ்திவாரங்கள் இல்லையா, அப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் நாம் விசுவாசத்தில், ஏன்னா மனுஷகுமார் பூமியில வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி இருக்கிறது. நம்ம விசுவாசத்துல அனுதினமும் நம்ம வந்து பெருகிட்டே போயிட்டு இருக்கணும். ஏன்னா விசுவாசத்தை துவங்கினவர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முடிக்கிற நாளிலே நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அவர் எப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பார். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அந்த விசுவாசத்தினுடைய வகைகள், இப்படிப்பட்ட வகைகள் இருக்கிறது. நம்மளை நாம் நிதானித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட விசுவாசத்துல எந்த விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்துறோம், அல்லது துக்கப்படுத்துறோமா, வேதனைப்படுத்துறோமா, அல்லது அவருடைய எச்சரிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறி செல்கிறோமா என்று நாம் நிதானித்து பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசத்தை வந்து எதற்காகலாம் ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் வேதத்தில் விசுவாசத்தை வந்து எதற்கெல்லாம் ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? 1 தீமோத்தேயு 1:19, இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப என்ன விசுவாசம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? கப்பலுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து விசுவாசம் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17 வந்து அதை வந்து ஒரு பலிக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் எதுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த இடத்துல பலிக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசம் 1 யோவான் 5:4 சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த 4வது காரியம் பார்த்தீங்கன்னா அது நீதியின் கனிகளில் ஒன்றுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதியை குறித்து சொல்லும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 1:10 நீதியாகிய கனின்னு சொல்லியிருக்கு. அதே போல அது வந்து என்னது, விசுவாசம் வந்து ஆவியின் கனியிலே ஒன்று, 7வது வரக்கூடிய ஆவியின் கனியிலே அது ஒன்று. அப்போ வந்து இந்த காரியங்கள் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், முதலாவதாக விசுவாசத்தினுடைய கப்பல். நம்ம அந்த கப்பல் வந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து சேதத்தை உட்படுத்தும், நாம் எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற வசனத்தையும் பார்ப்போம் என்றால், அதற்கு ஆதாரமாக உள்ள காரியம் இது வந்து நம்முடைய கப்பல் வந்து எப்படி சேதப்படாமல் காக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாம் என்னென்ன கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்ற காரியங்களை நாம் இந்த இதில் வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 முதல் 16 வரை, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். போதும் சகோதரி, போதும் போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் வந்து எதற்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு கப்பலுக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில. அப்போ வந்து கப்பல்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்? ஷிப் இல்லையா? ஷிப் வந்து நம்ம வந்து எதெல்லாம் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஷிப்: ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெலோஷிப்பு, வர்ஷிப் இல்லையா, பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப். இப்படிப்பட்ட அந்த 5 ஷிப்பையும் நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த வசனத்தோட நீங்கள் அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்ச் என்ன சொல்லுவாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நமக்கு வந்து தெளிவாக தெரியும். நம்ம வந்து எப்படி என்ன நம்மளுடைய முதல் காரியத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நம்ம வந்து எப்படி நம்ம பிணைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எதுக்காக நம்ம இந்த காரியத்தை எடுக்கிறோம்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து விசுவாசத்தை வந்து சேதப்படுத்தும், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும். ஆகவே நம்மளுடைய பிணைப்பு, நாம் எப்படி பிணைந்திருக்கிறோம் என்ற காரியத்தில் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக, அல்லது ஃபெலோஷிப் மூலமாக, அல்லது வர்ஷிப் மூலமாக, அல்லது வந்து ரிலேஷன்ஷிப் மூலமாக, அல்லது பார்ட்னர்ஷிப் மூலமாக, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்முடைய கப்பலை வந்து எப்படி சேதப்படுத்துகிறது. ஆகதான் சொல்லப்பட்டிருக்குது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, தேவாலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது. இதை வந்து நீங்க உங்க வீட்டில் போய் கொஞ்சம் ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் எப்படி பிரயாணம் பட்டு போகணும், ஒரு கப்பல் வந்து தன்னுடைய அந்த பிரயாணத்தில் போகும்போது என்ன சொல்றது, அநீதியான பாதையில் என்னாச்சுன்னா, கப்பல் போயிட்டு இருக்குது, எல்லாம் மாறி போயிட்டாங்கன்னா, எல்லையை தாண்டி போயிட்டாங்கன்னு என்ன பண்ணிடுவாங்க,
அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அநீதியாக போகும்போது நமக்கு என்ன இருக்கும்? அரெஸ்ட் வாரண்ட் ரெடியாக இருக்கும். அதே போல் நம்ம பார்த்தீங்கன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு கப்பல் வந்து இடையில கூட இப்போ ஒரு 6 months பேக் வந்து பால்டிமோர்னு சொல்லி ஒரு பிரிட்ஜில் வந்து ஒரு பெரிய கப்பல் மோதிடுச்சு. அது எதனால நடந்ததுன்னா, வெளிச்சத்தில் போக வேண்டிய அந்த கப்பல் திடீர்னு எல்லாமே வந்து கப்பலே இருளாயிடுச்சு. அந்த 75 வருஷம் பழமையான ஒரு பிரிட்ஜ் மேலே மோதினதுனால அது பெரிய சேதத்தை உண்டு பண்ணி விட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம ஐக்கியத்தை வந்து நம்ம வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்து அப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பில் வந்து யார் இருப்பா? கேப்டன் இருப்பாங்க, அல்லது பைலட்னு எடுத்துக்கோங்களேன். பைலட்டுக்கும் பைரட்ஸுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது இல்லையா? பைலட்டுக்கும் பைரட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அது மாதிரி கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா பேலியால் என்ன செய்யும்? நம்மளுடைய ஆத்மாவை பங்கம் வைக்கக்கூடிய ஒரு காரியமாய் மாறிவிடும். அந்த என்ன சொல்றது, பிசாசு வந்து என்ன சொல்றது, ஆத்மாவை வந்து அழிக்க வரக்கூடியவன். ஆனால் அதே போல தான் நான் இந்த கப்பலில் போகும்போது இந்த பைரட்ஸுக்கும் பைலட்டுக்கும் உள்ள எந்த ரிலேஷனும் இருக்க முடியாது. அதே போல் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, அதே போல் வந்து விக்கிரகங்களுக்கும் தேவாலயத்துக்கும் சபைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இருந்தனா ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். இப்போ வந்து விக்கிரன்னு சொல்றது, ஆழத்தில் போக வேண்டிய கப்பல் பாறையில் போய் மோதினா என்ன ஆகும்? உடைந்து போகும். அதே போல தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை சேதப்பட்டு விடும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நீங்கள் வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. இது உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நிச்சயமாக மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், நாம் வந்து இந்த பலியை குறித்து பார்க்கலாம். நம்ம வாசித்தோம் இல்லையா, பிலிப்பியர் 2:17 வாசித்தோம் இல்லையா? அந்த விசுவாசமாகிய பலியை குறித்து சொல்லும் பொழுது, அப்போ நிறைய பலிகள் இருக்குல்ல. பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து நிறைய பலிகள் இருந்துச்சு. சர்வாங்க தகன பலி இருந்துச்சு, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டம் பலி, அப்படி சொல்லி நிறைய பலிகள் வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த காலத்தில், இந்த நாட்களில் விசுவாசத்தை நமக்கு தொடங்கியிருக்க ஆண்டவர் வந்து அதை என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இந்த சில குடும்பத்தில் பேசிக்கிடுவாங்க. இப்போ கணவன் மனைவி பேசும்போது, இதுதான் உன்னுடைய பியூட்டி, என் ஒய்ஃபோட பியூட்டி இதுதான். அல்லது வந்து வீட்டில் மற்ற காரியங்களை பற்றி பேசும்போது சொல்லுங்க, எங்கள் அப்பாவுடைய மேனரிசம் வந்து எனக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மகா சொல்வா. இது மாதிரியான காரியங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளிடத்துல வந்து பார்க்கும்போது எதை வந்து பியூட்டியாக பார்க்கிறார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளிடத்துல பார்க்கறது வந்து எதை எதிர்பார்க்கிறாரு? நம்மளுடைய காணிக்கையா அல்லது நம்மளுடைய ஜெபங்களையா எதிர்பார்க்கிறார்? இல்லைன்னு இல்லை. ஆனால் அதை காட்டிலும் இதுதான் பியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, அது என்னது? ஒன்று வந்து மெயினாக வந்து விசுவாசம். ஏன்னா விசுவாசத்தின்படி தான் ஆக கிடவுது. அந்த விசுவாசத்தை வச்சு தான் ஆண்டவர் வந்து என் மேலே எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அறிந்து கொள்கிறார். ஸோ இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரியல் பியூட்டின்னா அது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து விசுவாசம், அதற்கு அடுத்ததாக பரிசுத்தம். இது ரெண்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவரை வந்து வர்ஷிப் பண்ண முடியாது. நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமாகவும் இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய பலி என்னன்னா, அவர் தான் கொடுத்துருக்கிறாரு, அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த விசுவாசத்தை வந்து நம்ம எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் பலியாக கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் வந்து நம்ம பார்க்கிறார். அது வந்து அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. காயின் வந்து என்ன பலி செலுத்தலை? நன்மையான பலியை செலுத்தலை, அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆபேல் நல்ல பலி, ஆண்டவருக்கு விருப்பமான பலியை செலுத்தினார். ஆனால் காயின் செலுத்தின பலியில வந்து நன்மை இல்லைன்னு சொல்லி அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகவே கர்த்தருக்கு நாம் படைக்கக்கூடிய பலி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா 5 தாலந்தை கொடுத்த மனுஷன் வந்து என்ன பண்ணா, அந்த விசுவாசத்துக்கு நீங்க ஒப்பனையா எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 5 தாலந்தை பெற்ற மனுஷன் வந்து அந்த 5 கன்வெர்ட் பண்ணி எஜமானத்தில் கொண்டு வராப்புல. அதே போல 2 தாலந்தை பெற்றவர் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கொண்டு வர்றார். ஆனால் ஒரு தாளந்தை கொடுத்த அந்த மனுஷன் என்ன பண்ணா, அதை எடுத்து சீலையில் எடுத்து புதைச்சி வச்சுட்டாப்புல. அப்போ வந்து ஆண்டவர் வந்து பொல்லாத மனுஷன் சொல்லி அந்த காரியத்தை சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆகவே அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க விசுவாசத்தின் மூலமாக நாம் விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன செய்யறோம்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பலியை வந்து செலுத்துகிறோம். ஆகவே தான் விசுவாசம் வந்து ஒரு கனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து வரத்தையும் அவர் தான் தராரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வரமாகிய விசுவாசத்தையும் கொடுத்திருக்காரு. அதே இதுதான் அவர் வந்து கனியாய் இருக்கும்படிக்கு நமக்கு செய்கிறார் இல்லையா? விசுவாசத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து கனியை எதிர்பார்க்கிறார். அந்த கனியை கொண்டுதான் நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நாம வந்து கொடுக்கிறோம். அந்த கனி என்னெல்லாம் இருக்குது? அது ஆத்மா ஆதாயமா இருக்கும், நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய மற்ற எல்லா காரியங்களும், ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பக்தி, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் விரும்புகிற கனியை வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிறோம். அதன் மூலமாக நாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்ததுபடி பார்த்தீர்கள் என்றால், அது வந்து விசுவாசம் வந்து என்னது? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம ஆண்டவர் யாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சவர். அப்போ வந்து நம்ம விசுவாசம் என்னது? நம்ம விசுவாசம் வந்து உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து ஜெயிக்கிறவர்களுக்காக நம்ம பிறந்திருக்கோம். நம்ம வந்து we are not born for என்ன சொல்றது, there's a difference between victorious and successful. நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து அழைக்கப்படலை, நம்ம வந்து வெற்றி பெறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர், அவர் வெற்றி சிறந்தவர். அவர் முடிவு பரியந்தம் நம்மளை வந்து வெற்றியின் பாதையில் நடத்தி நம்மளை வந்து சிறப்பாக நடத்துவார். ஆகவே நாம் வந்து இந்த ஆண்டவருடைய காரியத்தில் இந்த விசுவாசம் வந்து நம்ம வந்து முடிவு பரியந்தம் வந்து நம்மளுடைய விசுவாசத்தில் நிலைத்து நின்று ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே நம்ம பார்த்தோம்னா அதற்கு அப்போ வந்து இந்த விசுவாசத்தில் நாம் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன காரியங்களை செய்கிறார், கடைசியான ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினுடைய மேன்மை எதில் முடியுது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுறாருல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னத்தை காத்துக்கொண்டார்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். அப்போ கடைசி வரை நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது என்ன கிடைக்குது? நீதியின் கிரீடம் கிடைக்குது. அங்க சொன்னது வந்து நீதியின் கிரீடம். இங்க அது போல நமக்கு வந்து வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது சிமிர்னா சபையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நாம் வந்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தரே தேவன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு அருளப்படக்கூடிய கிரீடம் என்னது? அது வந்து ஜீவ கிரீடம் இல்லையா? அப்போ வந்து கர்த்தர் சொல்றது, நம்மளுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். அதன் மூலமாக நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வந்து ஜீவ கிரீடத்தை அவர் வழங்குகிறார். அதே போல நாம் விசுவாசத்தில் நாம் உறுதியா இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். அவிசுவாசிகள் வந்து தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண முடியாது. ஆகவே நாம் வந்து விசுவாசத்தில் வந்து உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களில் நம்மளை வந்து இன்னும் சிறப்பிக்க செய்வாராக. ஏன்னா பேதுருடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கடைசி நாள் ஆண்டவர் வந்து சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது பேதுரு என்ன பண்ணார்னா, he kept a distance. ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையில வந்து ஒரு தூரம் வந்துடுச்சு. அவர் என்னைக்கு அந்த தூரம் வருதோ அன்னைக்கு தூரம் வந்த டைம்ல என்ன வந்துச்சு? 3 பேர் வந்தாங்க இல்லையா? 3 பேர் வந்தாங்க, கேள்வி கேட்டாங்க, மறுதளிப்புக்கு ஏதுவான காரியங்கள் நடந்துச்சு. கடைசியில் என்னாச்சு? சேவல் குவிச்சு இல்லையா? அதே போல அந்த இடத்துல அன்னைக்கு அதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட போராட்டம் வரும் என்பது தெரிந்ததுக்காக ஆண்டவர் முன்பே பேதுருக்காக ஜெபித்ததுனாலே அன்னைக்கு வந்து பேதுரு வந்து காக்கப்பட்டார். இல்லைன்னா அன்னைக்கு வந்து அவருக்கு யூதாஸ் நிலைமை போல ஆயிருக்கலாம், சொல்லப்படலாம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதனால வந்து we should be very careful not to maintain a distance with Christ. ஆண்டவராக இயேசுவோடு நாம் இருக்கும் பொழுது என்னைக்குமே வந்து அந்த க்ளோஸ்னஸ் வந்து எப்பவுமே இருக்கணும். ஏன்னா வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அவரோட ஐக்கியம் வந்து ஒவ்வொரு இடம் வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துறாங்க, கடைசியில் முடிச்சு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுதும் சொல்றது கிருபை, அன்பு, ஐக்கியம் இருப்பதாக தானே சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் வந்து உங்கள் அனைவரோடும். அப்போ ஒரு சபையை வாழ்த்தும் போது அப்பா உங்களோட கூட இருக்கிறாரு, அதனால விசுவாசத்தில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த போதகர் அதை சொல்லும் போது அவருடைய எண்ணத்திலே வந்து என் பிள்ளைகள் வந்து விசுவாசத்தில் வந்து தேறினவர்களாய் வளர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று என்ன சொல்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தோட அவங்க வந்து வாழ்த்துறதை வந்து நம்ம பார்க்கலாம். ஆகவே இந்த நாளில் நாம் விசுவாசத்தில் நாம் சோதித்து பார்ப்போம். ஒரு விஷயம் நம்ம இந்த நாளில் சோதித்து பார்ப்போம், நம்ம எந்த விசுவாசத்தில் எந்த அளவுக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய விசுவாசத்தின் அளவுகோல் நம்மிடத்துல இருக்கிறது. அவர் எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய முகத்திலே நம்ம ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவர்களா இருக்கிறோமா, அப்படி இருக்கிறோமான்னு நம்ம பார்ப்போம் இந்த நாளில். அதே போல மற்ற எந்த காரியங்களையும் நாம் வந்து பின்வாங்கி போயிருந்தால், அவிசுவாசமான காரியங்கள் நாம் பேசிக்கொண்டிருந்தால், நாம் இந்த நாளிலே நாம நிதானித்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நிறைய காரியங்கள், நிறைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய வந்து நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் இல்லையா? அவிசுவாசம் வந்து எப்படி தெரியும்? ஒரு மனுஷனுடைய கிரியை மாத்திரம் இல்லை, அவிசுவாசம் வந்து குயிக்காக தெரிகிறது வந்து ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த பேச்சுக்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து காட்டி கொடுத்துரும். அதே போல் இந்த நாளில் வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் பிணைக்கக்கூடாத காரியங்களிலே நாம் பிணைப்படாதபடிக்கு நம்மளை விடுவித்து கொண்டு நாம் விசுவாசத்தை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை சகல ஆசீர்வாதத்துக்குள்ளும் பரிபூரணத்துக்குள்ளும் வழிநடத்தி நம்மளை குறைவற்றவர்களாய் முடிவு பரியந்தம் நிலைநிற்கும்படியாகவும் எந்தவித குறைவுகள் நம்மை குறித்து சொல்லாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய ஐக்கியத்திலே காத்து முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துவார்.